ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு திஸ் லெக்சர். இந்த வீடியோவில் லைனக்ஸ் பேசிக் கமெண்ட்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி வீடியோவில் வந்து லைனக்ஸ் பேசிக் பற்றி ஒரு வீடியோ நான் போட்டிருக்கேன். அந்த வீடியோ பார்த்துட்டு இந்த வீடியோ பாருங்கள். இந்த வீடியோவில் லைனக்ஸ் பேசிக் கமெண்ட்ஸை பற்றி பார்க்க போகிறோம். லெட்ஸ் ஸ்டார்ட் திஸ் வீடியோ. ஸோ ஃபஸ்ட்டு வந்து ப்ரெசென்ட் ஒர்க்கிங் டைரக்டரினா என்னன்னு சொல்லி பார்க்கலாம். ப்ரெசென்ட் ஒர்க்கிங் டைரக்டரி அப்படின்னா இப்போ நம்ம கரண்டாக வந்து எந்த டேரக்டரியில் இருக்குன்னு சொல்லி செக் பண்ணோம் அப்படின்னா எந்த பாத்தில் இருக்கும் அப்படின்னு சொல்லி செக் பண்ணுறதுக்கு ப்ரெசென்ட் ஒர்க்கிங் டைரக்டரி வந்து யூஸ் பண்ணுறோம். யூஸருடைய ஹோம் டைரக்டரியில் இருக்கிறோம். யூஸருடைய ஹோம் டைரக்டரி பார்த்திங்க அப்படின்னா /home/ubuntu. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா இந்த ப்ரெசென்ட் ஒர்க்கிங் டைரக்டரியில் ஏதாவது ஃபைல்ஸ் அண்ட் ஃபோல்டர்ஸ் இருக்கான்னு சொல்லி செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ ஃபைல்ஸ் அண்ட் ஃபோல்டர்ஸ் செக் பண்ணி பார்க்குறதுக்கு ls கமாண்ட் யூஸ் பண்ணி நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். ls கமாண்ட் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இதில் பார்த்திங்க அப்படின்னா இருக்கிற எல்லா டேரக்டரிஸுமே ஃபைல்ஸ் அண்ட் டேரக்டரிஸ் எல்லாமே வந்து சிங்கிள் லைனில் வந்து பிரிண்ட் பண்ணுது. இப்போ இதை வந்து 1 by 1 ஆர்டர் வைஸில் வந்து லிஸ்ட் பண்ணோம் அப்படின்னா ls-l கொடுத்து நம்ம டிஸ்பிளே பண்ணலாம். ஸோ இப்படி கொடுத்தோம் அப்படின்னா எல்லாமே வந்து நமக்கு வந்து 1 by 1 வந்து டிஸ்பிளே ஆகும். இப்போ இதை வந்து ரிவர்ஸ் ஆர்டரில் வந்து டிஸ்பிளே பண்ணோம் அப்படின்னா -r கொடுத்தோம் அப்படின்னா ரிவர்ஸ் ஆர்டரில் வந்து டிஸ்பிளே பண்ணோம். ஸோ எல்லாமே ரிவர்ஸ் ஆர்டரில் வந்து டிஸ்பிளே பண்ணுது. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா இப்போது இதில் வந்து ஹிடன் ஃபைல்ஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா டிஸ்பிளே ஆகணும் பார்த்திங்க அப்படின்னா டிஸ்பிளே ஆகாது. ஸோ டிஸ்பிளே ஆகணும் அப்படின்னா ls-al கொடுக்கணும். இப்போதைக்கு வந்து ஹிடன் ஃபைல்ஸ் எதுவுமே இல்லை, இருக்கான்னு செக் பண்ணுறேன். ஸோ இருக்குது, ஓகே. ஆல்ரெடி வந்து கேட்ச் பேஸ் ஆர்சி ப்ரொஃபைல், ஸோ இதில் வந்து ஹிடன் ஃபைல்ஸ். ஸோ அந்த ஹிடன் ஃபைல்ஸை பார்க்குறதுக்கு ls-al கொடுத்தோம் அப்படின்னா ஹிடன் ஃபைல்ஸ் எல்லாம் பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ரீசெண்டாக ஒரு டேரக்டரியில் வந்து நம்ம சேஞ்சஸ் பண்ணியிருக்கோம். கடைசியாக பண்ண ஆர்டர் வைஸில் வந்து ஆர்டரை பேஸ் பண்ணி பிரிண்ட் பண்ண டிஸ்பிளே பண்ண வைக்கணும் அப்படின்னா ls-tl கொடுக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம டேரக்டரி 7 வந்து ஏதாவது சேஞ்சஸ் பண்ணுறோம்னு வச்சுக்கோங்க. ஸோ நான் வந்து டேரக்டரி 7 போடுறேன். டேரக்டரி 7 போயிட்டு ஒரு ஃபைல் இப்போதைக்கு க்ரியேட் பண்ணுறேன். டெஸ்ட்டுன்னு சொல்லிட்டு ஒரு ஃபைல் க்ரியேட் பண்ணுறேன். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா பேக்கில் போகிறேன். பேக்கில் போயிட்டு இப்போ நம்ம வந்து டேரக்டரி 7 வந்து டெஸ்ட்டுன்னு ஒரு ஃபைல் க்ரியேட் பண்ணியிருக்கேன். டேரக்டரி 7 தான் நம்ம ரீசன்ட் சேஞ்சஸ் பண்ணியிருக்கோம். ஸோ ரீசன்ட் சேஞ்சஸை பேஸ் பண்ணி டிஸ்பிளே பண்ணோம் அப்படின்னா ls-tl கமெண்ட் யூஸ் பண்ணி பண்ணலாம். ஸோ இதில் வந்து டேரக்டரி 7 நம்ம அப்டேட் பண்ணோம், அதனால் இது வந்து டிஸ்பிளே ஆகுது. 4096ன்னு சொல்லிட்டு ஒரு வேல்யூ இருக்குது. ஸோ இந்த 4696 வேல்யூ வந்து நமக்கு என்னென்னு தெரியாது. ஸோ இது ஹியூமன் ரீடபிள் ஃபார்மேட்டில் வந்து ஸ்டோர் பண்ணோம் அப்படின்னா ls-lh கொடுக்கணும். lh கொடுத்தோம் அப்படின்னா இது வந்து 4K அப்படின்னு சொல்லிட்டு காமிக்குது. ஸோ ls-lh அப்படின்னா ஹியூமன் ரீடபிள் ஃபார்மேட்டில் வந்து நம்மளுடைய ஃபைல்ஸ் அண்ட் டேரக்டரி வந்து டிஸ்பிளே பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறோம். ஒரு பர்டிகுலர் டேரக்டரி மட்டும் நம்ம வந்து வியூ பண்ணி பார்க்கணும் அப்படின்னா ls-ld கொடுத்து பண்ணலாம். ஸோ இதில் பார்த்திங்க அப்படின்னா அந்த பர்டிகுலர் டேரக்டரி மட்டும் தான் டிஸ்பிளே ஆகுது. இதுவே நான் வந்து ls-al or ll கொடுத்தேன் அப்படின்னா அதுக்குள்ளே இருக்கிற எல்லா இதுவுமே டிஸ்பிளே ஆகும். ஸோ இதில் பார்த்திங்க அப்படின்னா டேரக்டரி 7 வந்து டெஸ்ட்னு ஒரு ஃபைல் இருக்குது. ஸோ அந்த டெஸ்ட் ஃபைல் வந்து இங்கே டிஸ்பிளே ஆகுது. ஸோ இதுவே ls-ld டேரக்டரி 7 கொடுக்கும்போது அதோடைய பேஸ் மட்டும் தான் நமக்கு காமிக்குது. அதோடைய உள்ள என்னெல்லாம் இருக்குதுன்னு சொல்லிட்டு காமிக்கலை. ட்ரீ ஸ்ட்ரக்சரில் பார்க்கணும் அப்படின்னா அதாவது டேரக்டரி 7 வந்து எதெல்லாம் இருக்குது அப்படின்னு ட்ரீ ஸ்ட்ரக்சரில் பார்க்கணும் அப்படின்னா டேரக்டரி அதாவது ls-r கொடுத்துட்டு அந்த டேரக்டரி நேம் கொடுத்தோம் அப்படின்னா அதுக்குள்ளாடி என்னெல்லாம் இங்கே இருக்குன்னு சொல்லிட்டு டிஸ்பிளே ஆகும். ஸோ இதில் வந்து டேரக்டரி 7 டெஸ்ட் மட்டும் நம்ம க்ரியேட் பண்ணியிருக்கோம். இப்போ என்ன பண்ணலாம்னு பார்த்திங்க அப்படின்னா ஒரு நெஸ்டட் டேரக்டரி க்ரியேட் பண்ணி பார்க்கலாம். ஸோ நெஸ்டட் டேரக்டரி க்ரியேட் பண்ணிட்டு ls-r கொடுத்து பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் டேரக்டரி அப்படின்னா இப்போ வந்து ஒரு பேரண்ட் டேரக்டரி, அந்த பேரண்ட் டேரக்டரிக்குள்ளாடி மல்டிபிள் சைல்டு டேரக்டரி க்ரியேட் பண்ணோம் அப்படின்னா mkdir -p கொடுத்துட்டு நம்ம க்ரியேட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதில் வந்து நான் டேரக்டரி 1.1 கொடுக்குறேன். அதுக்கப்புறமா டேரக்டரி 1.1க்குள்ளாடி டேரக்டரி 1.2 கொடுக்குறேன். அதுக்கப்புறமா டேரக்டரி 1.3க்குள்ளாடி 1.2க்குள்ளாடி 1.3ன்னு ஒன்று கொடுக்குறேன். ஸோ இப்போ என்ன நடக்குன்னு பார்த்திங்க அப்படின்னா டேரக்டரி 7 ஃபஸ்ட்டு வந்து டேரக்டரி 1.1 சொல்லிட்டு ஒரு டேரக்டரி க்ரியேட் ஆகும். அந்த டேரக்டரிக்கு உள்ளாடி டேரக்டரி 1.2 க்ரியேட் ஆகும். இந்த 1.1க்குள்ளாடி 1.2 க்ரியேட் ஆகும். அதுக்கப்புறமா இந்த 1.2க்குள்ளாடி 1.3 க்ரியேட் ஆகும். இப்போ செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ இப்போ நான் பேக்கில் வரேன். வந்துட்டு ls-r கொடுத்துட்டு டேரக்டரி 7 கொடுக்குறேன்.
நம்ம டேரக்டரி 7க்குள்ளாடி என்னெல்லாம் கொடுத்தோமோ அதில் வந்து டிஸ்ப்ளே ஆகுது. இப்போ டேரக்டரி 1.1க்குள்ளாடி வந்து 1.2 இருக்குது. அதுக்கப்புறம் 1.2க்குள்ளாடி வந்து 1.3 இருக்குது. ஸோ இந்த மாதிரி ட்ரீ ஸ்ட்ரக்சரில் வந்து பார்க்கணும் அப்படின்னா -ls-r கொடுத்து நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். இப்போது ஒரு ஃபைல் கிரியேட் பண்ணுறதுக்கு மொத்தம் 3 ஆப்ஷன் இருக்குது. ஃபஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா கேட் மெத்தட், அதுக்கப்புறமா டச் மெத்தட், VA எடிட்டர் வச்சு நம்ம வந்து ஃபைல் கிரியேட் பண்ண முடியும். ஃபஸ்ட்டு வந்து கேட் மெத்தட் யூஸ் பண்ணி எப்படி ஒரு ஃபைல் கிரியேட் பண்ணுறதுன்னு சொல்லி பார்க்கலாம். இப்போது test1 சொல்லிட்டு ஒரு ஃபைல் கிரியேட் பண்ணுறேன். ஸோ ஒரு கேட் கமாண்ட் மூலமாக ஒரு ஃபைல் கிரியேட் பண்ணுறதுக்கு கிரேட்டர் தான் சிம்பிள் யூஸ் பண்ணணும். யூஸ் பண்ணிவிட்டு என்டர் கொடுக்குறேன். கொடுத்த அப்புறமா இதில் வந்து திஸ் இஸ் மை டெஸ்ட் ஃபைல் கொடுக்குறேன். டெஸ்ட் ஃபைல் 1 கொடுக்குறேன். கொடுத்துட்டு இதை சேவ் பண்ணுறதுக்கு Ctrl+C கொடுக்குறேன். இப்போது அந்த test1 ஃபைல் வந்து டிஸ்ப்ளே ஆகியிருக்கான்னு சொல்லி செக் பண்ணுறதுக்கு ls-ll கொடுக்குறேன். இப்போ நான் கொடுத்த test1.txt வந்து கிரியேட் ஆகிருக்கு. இதே வந்து நம்ம லேட்டஸ்ட்டாக வந்து கிரியேட் பண்ண ஃபைல் வைஸில் வந்து டிஸ்ப்ளே பண்ணோம் அப்படின்னா ls-tl கொடுத்து டிஸ்ப்ளே பண்ணோம். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா இது ஃபஸ்ட்டாக வந்திருக்கு. அதுக்கப்புறமா test1.txt கொடுக்குறேன். இதில் எதுவுமே இல்லை. ஏன்னா நான் வந்து இதில் வந்து Ctrl+C கொடுத்துட்டேன். Ctrl+C கொடுக்கக்கூடாது. Ctrl+C பதிலாக Ctrl+D கொடுத்தோம் அப்படின்னா நம்ம கொடுத்த கண்டென்ட் வந்து சேவ் ஆகும். ஸோ மறுபடியும் நான் வந்து கிரேட்டர் தான் சிம்பிள் கொடுத்து test1.txt கொடுக்குறேன். இதில் திஸ் இஸ் மை டெஸ்ட் ஃபைல் கொடுக்குறேன். மறுபடியும் கொடுத்துட்டு Ctrl+D கொடுக்குறேன் இந்த வாட்டி. இப்போது மறுபடியும் நான் test1.txt ஃபைல் வந்து வியூ பண்ணி பார்க்குறேன். இதில் நம்ம கொடுத்த கண்டென்ட் வந்து டிஸ்ப்ளே ஆகுது. இப்போ கேட் கமாண்ட் யூஸ் பண்ணி ஒரு ஃபைல் எப்படி கிரியேட் பண்ணணும்னு சொல்லி பார்த்துட்டோம். இப்போ கேட் கமாண்டுக்குள்ளாடி யூஸ் பண்ணி எப்படி ஒரு ஃபைலை வந்து டேட்டா வந்து அப்பன் பண்ணுறதுன்னு சொல்லி பார்க்கலாம். இப்போ test1.txt வந்து ஆல்ரெடி திஸ் இஸ் மை டெக்ஸ்ட் ஃபைல் 1 சொல்லிட்டு இருக்குது. இதே நான் வந்து கிரேட்டர் தான் சிம்பிள் மட்டும் தான் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா இந்த திஸ் இஸ் மை டெக்ஸ்ட் ஃபைல் 1 வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு புதுசாக வந்து ஒரு ஃபைலை வந்து லைனை வந்து ஆட் பண்ணும். எனக்கு வந்து அப்படி பண்ணாண்டாம். ஃபஸ்ட்டு நான் கொடுத்த டேட்டாவும் இருக்கணும், புதுசாக கொடுக்குற டேட்டாவும் இருக்கணும் அப்படின்னா டபுள் கிரேட்டர் தான் சிம்பிள் வந்து யூஸ் பண்ணணும். டபுள் கிரேட்டர் தான் சிம்பிள் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா அப்பன் பண்ண போகுதுன்னு அர்த்தம். அதாவது ஆல்ரெடி இருந்த டேட்டா அப்படி தான் இருக்கும். புதுசாக கொடுக்குற டேட்டா மட்டும் அடிஷ்னலாக ஆட் ஆகிட்டு சேவ் பண்ணிட்டு அந்த ஃபைலை க்ளோஸ் பண்ணலாம். இதில் வந்து திஸ் இஸ் மை செகண்ட் ஃபைல்னு கொடுக்குறேன். 2 கொடுத்துட்டு Ctrl+D கொடுக்குறேன். இப்போ மறுபடியும் செக் பண்ணி பார்க்கலாம். test1 இதில் நான் கொடுத்த 2 ஃபைலுமே இங்கே இருக்குது பாருங்கள். 2 லைனுமே இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இப்போ நான் இன்னொரு ஃபைல் கூட கிரியேட் பண்ணுறேன். test2ன்னு ஒரு ஃபைல் கிரியேட் பண்ணுறேன். இதில் வந்து திஸ் இஸ் மை text2.txt நான் கொடுத்துருக்கேன். சேவ் பண்ணிட்டேன். இப்போ வந்து test2 வந்து வியூ பண்ணுறேன். ஸோ நான் கொடுத்த கண்டென்ட் வந்து இருக்குது. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ஃபஸ்ட்டு test1.txt ஒரு ஃபைல் கிரியேட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் test2.txt ஒரு ஃபைல் கிரியேட் பண்ணியிருக்கேன். அதில் வந்து 2 லைன்ஸ் ஆல்ரெடி இருக்குது. இப்போ test2.txtல வந்து ஒரு ஃபைல் புதுசாக நான் கிரியேட் பண்ணியிருக்கேன். லைன் புதுசாக ஆட் பண்ணியிருக்கேன். இப்போது இந்த 2 லைன்ஸ் அண்டு இந்த இதில் கொடுத்த இந்த லைன் மொத்தமாக 3 லைன்ஸ் வந்து இன்னொரு ஃபைலில் வந்து கிரியேட் பண்ணோம் அப்படின்னா நான் என்ன பண்ணலான்னு பார்த்தீங்க அப்படின்னா கேட் test1.txt கொடுக்கலாம். அதுக்கப்புறமா test2.txt கொடுக்குறேன். கொடுத்துட்டு இன்னொரு ஃபைலை வந்து நான் ஆட் பண்ணணும் கரெக்டுங்களா. அதுக்குனால test3.txt கொடுத்து சேவ் பண்ணுறேன். இப்போ test3 நான் பார்த்தேன்னு வச்சுக்கோங்க. அதில் கொடுத்த 3 லைனுமே இங்கே ஆட் ஆகிருக்கும். இப்படி தான் வந்து மல்டிபிள் ஃபைலை வந்து ஒரு சிங்கிள் ஃபைலில் வந்து மெர்ஜ் பண்ணுறதுக்கு இந்த கமாண்ட் யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா டச் கமாண்ட் யூஸ் பண்ணியும் நம்ம வந்து ஃபைல்ஸ் கிரியேட் பண்ண முடியும். ஸோ டச் கமாண்ட் யூஸ் பண்ணி ஃபைல் எப்படி கிரியேட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதில் வந்து test3 வரைக்கும் ஆல்ரெடி கிரியேட் பண்ணியிருக்கேன். அதனால வந்து test4 கொடுக்குறேன். இப்போ ls-tl கொடுக்குறேன். இப்போ நம்ம கொடுத்த test4 வந்து கிரியேட் ஆகிருக்கு. இப்போ ஒரு ஃபைல் கிரியேட் பண்ணுறதுக்கு நம்ம வந்து test4 அந்த எந்த ஃபைல் கிரியேட் பண்ணணுமோ அந்த ஃபைல் நேம் மட்டும் தான் கொடுத்துருக்கோம். மல்டிபிள் ஃபைல்ஸ் கிரியேட் பண்ணோம் அப்படின்னா test5 கொடுக்கலாம். test6 ஸ்பேஸ் ஒரு ஸ்பேஸ் விட்டுட்டு எத்தனை ஃபைல்ஸ் கிரியேட் பண்ணணுமோ அத்தனை ஃபைல்ஸ் இங்கே கொடுக்கலாம். கொடுத்துட்டு ls-tl கொடுத்தோம் அப்படின்னா நம்ம கிரியேட் பண்ணால் எல்லா ஃபைல்ஸுமே இங்கே டிஸ்ப்ளே ஆகும். ஸோ இப்போ வந்து ஒரு 5 to 10 ஃபைல்ஸ் அப்படின்னா நம்ம வந்து ஸ்பேஸ் விட்டு வந்து டைப் பண்ணிகிட்டே இருக்கலாம்.
இது வந்து 1000 லைன்ஸ் 1000 ஃபைல்ஸ் ஆர் 10,000 ஃபைல்ஸ் கிரியேட் பண்ண சொன்னாங்க அப்படின்னா நமக்கு வந்து ஒவ்வொன்றா கிரியேட் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ஸோ அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலாம்னு பார்த்திங்க அப்படின்னா லூப் வந்து யூஸ் பண்ணலாம். வந்து டச் கொடுத்துட்டு இப்போ டெக்ஸ்ட் 7 வரைக்கும் நான் கிரியேட் பண்ணியிருக்கேன். டெக்ஸ்ட் 8 வந்து கிரியேட் பண்ணுறேன். டெக்ஸ்ட் 8லேருந்து இப்போ நமக்கு வந்து ஒரு 1000 ஃபைல்ஸ் கிரியேட் பண்ணோம் அப்படின்னா இங்கே 1000 கொடுக்கணும். ஸோ எனக்கு இப்போ 1000 எதுவுமே வேண்டாம். நான் வந்து ஒரு டெமோ பர்பஸ் வேண்டி ஒரு 8 to 15 வரைக்கும் நான் காமிக்கிறேன். ஸோ இப்போ இதில் வந்து எல்லா சேவட்டிகள் கொடுத்தீங்க அப்படின்னா 8 to 15 ஃபைல்ஸ் வந்து கிரியேட் ஆகிருக்கும். ஸோ இப்படி தான் நம்ம ஈஸியாக வந்து கிரியேட் பண்ணுறது. நெக்ஸ்ட்டு வந்து பிஏ எடிட்டர் வந்து யூஸ் பண்ணியும் வந்து நம்ம ஃபைல் கிரியேட் பண்ண முடியும். ஸோ டெக்ஸ்ட்டு 15 வரைக்கும் நம்ம கிரியேட் பண்ணியிருக்கோம். இப்போ நம்ம வந்து டெக்ஸ்ட்டு 16 கிரியேட் பண்ணுறோம் பிஏ எடிட்டர் யூஸ் பண்ணி. ஸோ இப்போ பார்த்திங்க அப்படின்னா நான் கொடுத்த உடனே அது வந்து ஒரு கமாண்ட் மோடுக்கு போயிருக்கு. இதிலேருந்து நம்ம டைப் பண்ணோம் அப்படின்னா இன்செர்ட் மோடுக்கு போகணும். இங்கே வந்து டெக்ஸ்ட்டு 16 அந்த ஃபைல் நேம் காமிக்குது. அதுக்கப்புறமா இங்கே நியூன்னு காமிக்குது. ஸோ இந்த இடத்துல இன்செர்ட்னு வரணும். அப்போது ஐன்னு ஒரு கமாண்ட் இருக்குது. டைப் பண்ணிட்டோம் அப்படின்னா இன்செர்ட். ஸோ இதில் வந்து நம்ம டைப் பண்ண என்ன கண்டென்ட் வேணுமோ அந்த கண்டென்ட் டைப் பண்ணிக்கலாம். ஸோ நான் இது வந்து திஸ் இஸ் மை டெக்ஸ்ட் 16th ஃபைல் அப்படின்னு நான் போடுறேன். கொடுத்துட்டு இப்போ நான் வந்து கொடுத்த ஃபைலை வந்து சேவ் பண்ணோம். சேவ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலான்னு பார்த்திங்க அப்படின்னா இந்த இன்செர்ட் மோடை வந்து மாற்றணும். அதுக்கு நான் எஸ்கேப் கொடுக்குறேன். கொடுத்துட்டு அதுக்கப்புறமா கொடுத்த ஃபைலை சேவ் பண்ணோம். சேவ் பண்ணுறதுக்கு சேவ் பண்ணிட்டு இந்த கமெண்ட் லைனில் இருந்து வெளியில் வரணும். பிஏ எடிட்டர்லேருந்து வெளியில் வரணும் அப்படின்னா Q கொடுத்துட்டு என்டர் கொடுத்தோம் அப்படின்னா இப்போது நம்ம கொடுத்த கண்டென்ட் வந்து சேவ் ஆகிட்டு சேவ் ஆன அப்புறமா அதுலேருந்து வெளியில் வந்திருக்கோம். இப்போது இதை செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ நம்ம கொடுத்த ஃபைல் வந்து இதில் இருக்குது பாருங்கள். ஸோ ஜஸ்ட் வந்து என்ன பண்ணோம் பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட் பிஏ எடிட்டர் கொடுத்து அந்த ஃபைல் நேம் கொடுத்தேன். அதுக்கப்புறமா அந்த பிஏ எடிட்டரில் உள்ளே போன அப்புறமா அதில் டைப் பண்ணோம் அப்படின்னா இன்செர்ட் மோடுக்கு போகணும். இன்செர்ட் மோடுக்கு போகிறதுக்கு ஐ டைப் பண்ணேன். டைப் பண்ண அப்புறமா என்ன கண்டென்ட் தேவையோ அந்த கண்டென்ட் வந்து டைப் பண்ணிட்டு அதுக்கப்புறமா எஸ்கேப் டைப் பண்ணிட்டு கோலன் டைப் பண்ணிவிட்டு W ஃபார் சேவ், Q ஃபார் குயிட். ஸோ அதை வந்து குயிட் பண்ணிவிட்டு வெளியில் வந்துட்டேன். ஸோ இப்படி தான் பிஏ எடிட்டர் யூஸ் பண்ணி டெக்ஸ்ட் ஃபைல் கிரியேட் பண்ணுறது. அதுக்கப்புறமா ஒரு டேரக்டரி கிரியேட் பண்ணுறதுக்கு MKDR கமெண்ட் யூஸ் பண்ணி பண்ணலாம். இப்போ நம்ம ஆல்ரெடி டேரக்டரி 9 டேரக்டரி வரைக்கும் 10 டேரக்டரி கிரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ வந்து டேரக்டரி கிரியேட் பண்ணோம் அப்படின்னா MKDIR அதில் வந்து ஆல்ரெடி டேரக்டரி 10 வரைக்கும் கிரியேட் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ அதனால் டேரக்டரி 11 கொடுக்குறேன். ஒரு டேரக்டரி கிரியேட் பண்ணோம் அப்படின்னா சிங்கிளாக இப்படி எக்ஸிக்யூட் பண்ணிங்க அப்படின்னா ஒரு டேரக்டரி மட்டும் கிரியேட் ஆகும். மல்டிபிள் டேரக்டரி கிரியேட் பண்ணோம் அப்படின்னா டேரக்டரி 12 ஸ்பேஸ் கொடுத்துட்டு எத்தனை டேரக்டரி வேணுமோ டைப் பண்ணலாம். இதே மாதிரி இதில் வந்து 1000 or 10,000 டேரக்டரி கிரியேட் பண்ணோம் அப்படின்னா ஒன் பை ஒன்னாக டைப் பண்ணுறது ரொம்ப டிஃபிகல்ட். ஸோ வந்து என்ன பண்ணலாம்னு பார்த்திங்க அப்படின்னா டேரக்டரி 13 இங்கேயும் வந்து நம்ம லூப் யூஸ் பண்ணிக்கலாம். டேரக்டரி 13 to டேரக்டரி எத்தனை வேணுமோ அவ்வளோ கொடுத்துக்கலாம். நான் இங்கே வந்து டேரக்டரி 16 மட்டும் கொடுக்குறேன். இப்போ நான் கொடுத்த 3 டேரக்டரி வந்து இங்கே டிஸ்பிளே ஆகும். 13, 14, 15, 16 டிஸ்பிளே ஆகுது. இப்படி தான் வந்து டேரக்டரி நம்ம கிரியேட் பண்ணோம். ஸோ நெக்ஸ்ட் டேரக்டரி கிரியேட் பண்ணுறது வந்து நெக்ஸ்ட் டேரக்டரி அப்படின்னா ஒரு பேரண்ட் டேரக்டரி இருக்கணும். பேரண்ட் டேரக்டரிக்குள்ளாடி சைல்டு டேரக்டரி, அதுக்குள்ளாடி இன்னொரு சைல்டு டேரக்டரி அப்படி இருக்கணும் அப்படின்னா நெஸ்டட் டேரக்டரி யூஸ் பண்ணி பண்ணலாம். ஸோ அதுக்கு வந்து MKDR-P கொடுத்து பண்ணுற மாதிரி இருக்கும். நான் இதுக்கு முன்னாடி வீடியோவில் காமிச்சேன். ஸோ மறுபடியும் நான் காமிக்கிறேன். MKDIR-P கொடுத்துட்டு இப்போ நான் எக்ஸாம்பிள் இதில் வந்து டேரக்டரி 9 எடுக்கிறேன். டேரக்டரி 9க்குள்ளாடி ஒரு ஃபைல் கிரியேட் பண்ணோம் அப்படின்னா டேரக்டரி 9.1 கொடுக்குறேன். இது வந்து டேரக்டரி 9க்குள்ளாடி ஒரு சைல்டு டேரக்டரி நம்ம கிரியேட் பண்ணுறோம். இந்த டேரக்டரி 9.1க்குள்ளாடி இன்னொரு சைல்டு டேரக்டரி கிரியேட் பண்ணோம் அப்படின்னா டேரக்டரி 9.1.1 சொல்லி கொடுத்துக்கலாம். ஸோ இதுக்குள்ளாடி இன்னொரு டேரக்டரி கிரியேட் பண்ணோம் அப்படின்னா 9.1.1.1 அப்படின்னு சொல்லி கிரியேட் பண்ணுறேன். ஸோ இப்போது LS-R கொடுத்துட்டு நம்ம டேரக்டரி 9ல் தானே பண்ணோம். ஸோ 9 வந்து ட்ரீ ஸ்ட்ரக்சரில் வந்து பார்க்க போகிறோம். கிரியேட் பண்ணால் எல்லா டேரக்டரியுமே இங்கே வந்து டிஸ்பிளே ஆகும். ஸோ இப்போ நான் இந்த டேரக்டரிக்குள்ளாடி போயிட்டு இப்போ நம்ம வந்து போகிறதுக்கு நான் என்ன பண்ணேன்னா CD யூஸ் பண்ணியிருக்கேன். CD அப்படின்னா சேஞ்ச் டேரக்டரி. ஒரு டேரக்டரியிலேருந்து இன்னொரு டேரக்டரி போனோம் அப்படின்னா CD யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போது இதில் வந்து ப்ரீவியஸ் ஸ்டேட் ப்ரீவியஸ் நம்ம வந்து ஹோமில் இருந்திருக்கோம்.
ஹோம் டைரக்டரி, அதாவது உபுண்டுடைய ஹோம் டைரக்டரியில் இருந்திருக்கும். ஸோ அந்த டைரக்டரி நம்ம போனோம் அப்படின்னா சிடி மைனஸ் கொடுத்தோம் அப்படின்னா இதுக்கு முன்னாடி என்ன ஸ்டேட்டில் இருந்தோமோ அந்த ஸ்டேட்டுக்கு நம்ம போக முடியும். ஸோ இப்போ இந்த கமாண்டில் பாருங்கள், நான் கடைசியாக வந்து டைரக்டரி 9ல் இப்போதைக்கு டைரக்டரி 9ல் இருக்கிறேன். இதுக்கு முன்னாடி எங்கே இருந்திருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா டைரக்டரி 8. ஸோ இப்போ நான் டைரக்டரி 8க்கு போனோம் அப்படின்னா சிடி டாட் கொடுத்தேன் அப்படின்னா டைரக்டரி 8 தான் போயிடுவேன். அதாவது ப்ரீவியஸ் டைரக்டரி போடுறதுக்கு சிடி ஸ்பேஸ் ஐஃபன் மைனஸ் கொடுக்கணும். கொடுத்தோம் அப்படின்னா ப்ரீவியஸ் எந்த ஒர்க்கிங் டைரக்டரியில் இருந்தோமோ அந்த ஒர்க்கிங் டைரக்டரிக்கு வந்து நம்ம மாற முடியும். இப்போ இங்கே இருந்துட்டு ஹோம் டைரக்டரி போனோம் அப்படின்னா சிடி கொடுத்தோம் அப்படின்னா ஹோம் டைரக்டரி போக முடியும். ஸோ மறுபடியும் நான் வந்து ப்ரீவியஸ் டைரக்டரி போகிறேன், டைரக்டரி 8க்கு போகிறேன். ஸோ இங்கே இருந்துட்டு மறுபடியும் சிடியும் கொடுக்கலாம், இல்லை அப்படின்னா டில்ட்னு சிம்பிள் இருக்குது, இது யூஸ் பண்ணாலும் ஹோம் டைரக்டரிக்கு வந்து போக முடியும். நம்ம இப்போ வந்து உபுண்டு யூஸராக இருக்கும். உபுண்டு யூஸருடைய ஹோம் டைரக்டரி பார்த்திங்க அப்படின்னா /home/ubuntu இதுதான் வந்து ஹோம் டைரக்டரி. ஸோ அதோட ஹோம் டைரக்டரிக்கு போகிறதுக்கு ஷார்ட்கட் பார்த்திங்க அப்படின்னா சிடி டில்ட். இப்போ வந்து ஒரு கமாண்ட் இருக்குது, அந்த கமாண்டை பற்றி எனக்கு எதுவுமே தெரியல அப்படின்னா மேன் ஒரு கமாண்ட் இருக்குது, அந்த கமாண்ட் யூஸ் பண்ணி அது என்ன கமாண்ட்னு சொல்லி நம்ம ஃபுல்லாக ரீட் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து mkdirன்னு ஒரு கமாண்ட் இருக்குது, அது வந்து டைரக்டரி கிரியேட் பண்ணுறதுக்குன்னு நமக்கு தெரியல அப்படின்னா என்ன பண்ணலாம்னு பார்த்திங்க அப்படின்னா mkdir அப்படின்னு சொல்லி சர்ச் பண்ணோம் அப்படின்னா இங்கே வந்து எல்லாமே அதை பற்றி ஃபுல் டாக்குமெண்ட் இங்கே டிஸ்பிளே ஆகும். ஸோ இதை வந்து கோத்ரூ பண்ணிட்டு நமக்கு எந்த இன்ஃபர்மேஷன் வேணுமோ அதை வந்து கொடுத்துக்கலாம். Ctrl Z கொடுத்து வெளியில் வந்திருக்கேன். அதுக்கப்புறமா இன்னொரு கமாண்ட் இருக்குது, அது வந்து மேன் கமாண்ட் மாதிரி தான். ஸோ மறுபடியும் அதை பற்றி ஃபுல் டீட்டெயில் வேணும் அப்படின்னா இன்ஃபோ கொடுத்து mkdir கொடுத்தீங்க அப்படின்னா ஸோ இதிலே வந்து மேக்ஸிமம் மேன் கமாண்டில் வந்து என்ன கமாண்ட் இருந்துச்சோ அதே மாதிரி தான் இதில் வந்து ஒரு டாக்குமெண்ட்டாக கொடுத்துருப்பாங்க. ஸோ இதையும் கோத்ரூ பண்ணுங்கள், தேவைப்பட்டுச்சு அப்படின்னா கோத்ரூ பண்ணிவிட்டு அதில் இருக்க இன்ஃபர்மேஷனை பேஸ் பண்ணி நீங்கள் வந்து என்ன கமாண்ட் டைப் பண்ணணுமோ அந்த கமாண்டை வந்து டைப் பண்ணுங்கள். ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் திஸ் லெக்சர். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு சொல்லி நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா உங்களுடைய ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து என்னோடய வீடியோ ஷேர் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். Thank you for watching this video.